அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 25, அதாவது கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, தசமி தேதி, உத்திர நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்கள் கூடியது. ராகு காலம் காலை 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை. நல்ல நேரம் காலையில் 6 to 7, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சட்டு போடுறது மிகவும் நன்மை வகிக்கும். தவிர்க்க வேண்டியது பச்சை கலரு. சாப்பிட்டதை கோதுமையில் செஞ்சது பூரி, சப்பாத்தி, கோதுமை ரவை உப்புமா அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது இந்த ஜோதிட படத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி அமையுங்கிறத பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா. இன்றைக்கி அதாவது 10ஆம் வீட்டுக்குடைய நின்ற நவாம்சாதிபதி புதனாகில் என்னென்ன தொழிலில் ஈடுபடலாம்னு பார்க்கலாம். புதன் எப்படின்னா, அவர் அந்த புதன் நவாம்சாதிபதியாக 10 கூடிய நின்ற நவாம்சாதிபதி புதனாக இருந்தால் அவர் வர்ண வேலை, பெயிண்டிங் ஈடுபடுவராகவும், எழுத்தாளராகவும், கவிதையை எழுதுவராகவும், வானசாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் அதில் எல்லாத்தையும் கற்றுணர்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவராகவும், வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றவராகவும், அர்ச்சகராகவும், பிரார்த்தனை வழிபாடு செய்பவராகவும் அல்லது மத பிரச்சாரம் செய்பவராகவும் விளங்குவார். இவர்கள் மற்றவர்களுடைய ஃபைனான்ஸ், அதாவது அவங்களோட மூல நிதியை கொண்டு தன்னுடைய புத்தி, யூகம், சாதுரியம் இவர்களை கொண்டு நன்றாக வாழ தெரிந்தவர்கள். இவங்க சுலபமான வழிகள் தான் ஏராளமான பணத்தை கொடுப்பவர்கள். தற்காலத்தில் இப்போதைக்கு மார்க்கெட்டிங், டெலிகம்யூனிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், சாஃப்ட்வேர், ஜேர்னலிசம், ப்ராவிஷன், ஸ்டேஷனரி, லா இந்த துறைகளில் ஈடுபவராக இருப்பார். அந்த காலத்தில் தூது சொல்பவர், உதாரணத்துக்கு கிருஷ்ணர், நம்ம ஆஞ்சநேயர் அந்த மாதிரி தூது செல்பவர்களும். இந்த காலத்தில் புதன் மிகவும் பலமாக இருந்தால் வெளிநாட்டு தூதராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்று சிறு விபத்து நடைபெற வாய்ப்புள்ளது. அதனால் கொஞ்சம் உஷாராக, எச்சரிக்கையாக இருங்கள். அந்த விபத்து நடந்தாலும் அதனால் பெரிய தீமை ஒன்றும் ஏற்பட்டு விடாது. அப்போது முதல் ஏதாவது பெரிய நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் ஓரளவு முன்னேற்றம், ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. அடுத்து ரிஷபராசி. பெற்றோர்களோட உடல்நிலை நன்றாக இருக்கிறது. தொழிலில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது. வெளியூர் பிரயாணங்களில் ஓரளவு லாபம் கிடைக்கிறது. நல்ல பெயர், மதிப்பு மாத்திரம் அப்படியே இருக்கிறது. கணவன் மனைவி உறவு ஓகே, நல்லபடியாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. தொழிலில் ஓரளவு முன்னேற்றம், குறைந்த அளவில் பணவரவு, உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. தகப்பனார் வழி சொத்துக்கள் சேருகின்றன. அதன் மூலம் ஓரளவு வருமானமும் வருகின்றது. தொழிலில் வரும் பணத்தில் வரவுக்கு மேல் செலவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. அது ஒன்று மனக்கவலையை கொடுக்கிறது. அடுத்து கடகராசி. தொழிலில் சில இடையூறுகள் கொண்டே இருக்கின்றன. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு காரணமில்லாமல் மேல் அதிகாரிகளிடம் கோபம், அது மனசில் கொஞ்சம் கவலையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. மனதில் காரணமில்லாத ஒரு பயம் கூட உண்டாகிறது. நண்பர்களால் தொல்லை, பொருள் இழப்பு கூட உண்டாக வாய்ப்பு உள்ளது. அது கடவுளால் அதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க, கவலை வேண்டாம். அடுத்து சிம்மராசி. குடும்பத்தில் இன்பமும் துன்பமும் கலந்தே நடக்கிறது. கணவன் மனைவி உறவு ஓரளவு நன்றாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. மனைவியின் அருகாமை ஆறுதல் மனதைரியத்தை கொடுக்கின்றது.
தொழில் கொஞ்சம் மந்தகதியில் நடந்தாலும் நஷ்டம் வராமல் செல்கின்றது. அடுத்து கன்னிராசி, ஓரளவு இனிமையான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவுகிறது. விவசாயத்தில் இருந்து வரவங்களுக்கு நிலப்பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருகிறது. புதிய துணிகள், வாகனம், நகைகள் வாங்குகின்றீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் தான். எதிர்பாராத வகையில் பணவரவு கூட உண்டாகின்றது. அடுத்து துளாராசி, ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். மனைவி மக்களால் உதவியாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடந்ததினால் ஏற்பட்ட அந்த பொருள் செலவு இன்னும் அதை ஈடு செய்யப்படவில்லை. அது கொஞ்சம் பேலன்ஸ் பெண்டிங் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, கொடுக்க வேண்டியது. அடுத்து விருச்சிகராசி, சீசனல் நோய்களால் உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. சீசனல் நோய்னால் இப்போ அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த டெங்கு அந்த மாதிரி வருது இல்லையா, காரணமில்லாத மனக்கவலை கூட ஏற்படுகிறது. வாகன ரிப்பேர் எதிர்பாராத செலவை ஏற்படுத்துகிறது. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கணவன் மன உறவில் பாதிப்பு ஒன்றும் இல்லை, அவர் சுமூகமாகவே செல்கிறது. அடுத்து தனுசு ராசி, மேற்படிப்புக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று சேர்கிறது. அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், உபயோகித்து கொள்ளுங்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் அளவுக்கு பாராட்டும் அதன் மூலம் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. பணம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் கிளைவிட்டு வளர்கிறது. செலவை குறைத்துக் கொள்கிறீர்கள். மகர ராசி, துன்பங்கள் குறைவது மட்டுமில்லாமல் மனக்கவலையும் அகன்று விடுகின்றன. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வு நடக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு பெர்மனண்டான வேலையும் கிடைக்கிறது. எதிர்பாராத பொருள் வரத்து உண்டாகிறது. அடுத்து கும்பராசி, பணத்தட்டுப்பாடையும் துன்பத்தையும் கொடுக்கும் சனி பகவான் அதை சமாளிக்க மனோதைரியத்தையும் துணிவையையும் வலிமையையும் கூட கொடுக்கிறார். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்களுடன் விரோதம் உண்டாக வாய்ப்புள்ளது. அடுத்து மீனராசி, வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. பிரச்சனைகள் அதிகம் தென்பட்டாலும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் மனதிற்கு ஒருவித நிம்மதி கிடைக்கிறது. உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். லாட்டரி, பந்தயம் அந்த மாதிரிப்பட்ட சூதாட்டத்தில் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.